Good morning, students. So in the last class we have seen stock exchange, that is chapter 7. In that we have seen the meaning, definition, and also we have seen the functions of stock exchange, and finally we have seen the features of stock exchange. Now let's move on for benefits and limitations of stock exchange. So ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னால யார் யாருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ், அதே மாதிரி என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய பெனிஃபிட்ஸ் வந்து 3 டைம்ஸாக கிளாஸிஃபை ஆகிருக்கு. அதாவது பெனிஃபிட்ஸ் யார் யாருக்கெல்லாம் போகுது அப்படின்னா, டு த கம்யூனிட்டி, டு த கம்பெனி அண்ட் டு இன்வெஸ்டர்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து பெனிஃபிட்ஸ் டு த கம்யூனிட்டி பார்க்கலாம். அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னால கம்யூனிட்டிக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், எக்கனாமிக் டெவலப்மெண்ட். So it accelerates the economic development by ensuring steady flow of savings into productive purposes. அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினால் எக்கானமி வந்து டெவலப் ஆகுது. எப்படி அப்படின்னா, சேவிங்ஸ் வந்து இட் இஸ் ஃப்ளோயிங் ஸ்டெடிலி, அதை வந்து ப்ராப்பராக ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு கம்யூனிட்டி வைஸ் பார்க்குறப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினால் எக்கானமி டெவலப் ஆகுது. ஓகே, next one is fundraising platform. It enables the well-managed, profit-making companies to raise limitless funds by fresh issue of shares from time to time. அதாவது வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து எப்படி இதாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, நல்ல ஒரு மேனேஜ்டு ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிஸ்க்கு அதாவது ரேஸ் பண்ணுறக்கு, அவங்களுடைய ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறக்கு எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து டைம் டு டைம் ஷேர்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணுறது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். ஸோ அதனால் வந்துட்டு இட் பெனிஃபிட்ஸ், ஃபண்ட் வந்து ரேஸ் பண்ணுறக்கு கம்பெனிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், டூல்ஸ் டு டைவர்ட் ரிசோர்ஸஸ். ஸ்கேர்ஸாக இருக்கக்கூடிய, அதிகமாக இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை thus diverted to efficiently run enterprises for better utilization. அதாவது அந்த இருக்கிற வளங்கள், ரிசோர்ஸஸ், ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸை வந்து எதில் டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, எஃபிஷியன்ட்லி ரன் என்டர்பிரைசஸ், அதாவது ஆர்கனைசேஷன், பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு இன்னும் அவங்க அதை பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக தட் இஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இட் இஸ் ப்ரொவைடிங் எ வே. நெக்ஸ்ட், கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல், என்கரேஜ் பண்ணுது. அதாவது கேபிட்டல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இட் இஸ் என்கரேஜிங். ஃபண்ட் ரேசர் ஃபார் கவர்மெண்ட். ஃபைனலாக கம்யூனிட்டி வைஸ் பார்க்குறப்போ கவர்மெண்ட்டுக்கு என்ன யூஸ் அப்படின்னு, இட் எனேபிள்ஸ் கவர்மெண்ட் டு ரேஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் அண்டர்டேக்கிங் ப்ராஜெக்ட்ஸ் த்ரூ சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஆன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதாவது கவர்மெண்ட் புதுசாக ப்ராஜெக்ட் அண்டர்டேக் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நடத்துறதுக்கு ஃபண்ட்ஸ் வேணும். ஸோ அந்த ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னா, த்ரூ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் செக்யூரிட்டிஸ் சேல் பண்ணுறது மூலிமா அவங்க வந்து ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணிக்கலாம். புது ப்ராஜெக்ட்டும் கேரி அவுட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் சர்வ் அஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் ரேசிங் பப்ளிக் டெப்ட். ஸோ பப்ளிக்கோட டெப்ட் வந்துட்டு எப்படியும் வந்து நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ரேஸ் பண்ணுறதுக்காக இட் இஸ் கிவிங் அ குட் பிளாட்ஃபார்ம். ஸோ கம்யூனிட்டி வைஸ் என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோன்னா, யார் யாருக்குன்னா எக்கானமி டெவலப் ஆகிறதுக்கு, நெக்ஸ்ட் வந்து கம்பெனிஸ்க்கு வந்து ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் பார்த்தோன்னா கேபிட்டல் ஃபார்மேஷன் என்கரேஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கவர்மெண்ட்க்கு ஃபண்ட் ரேஸ் பண்ணுறதுக்கு இட் இஸ் ப்ரொவைடிங் அ குட் வே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதெல்லாம் வந்து கம்யூனிட்டிக்கு எப்படி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இட் இஸ் ப்ரொவைடிங் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன், பெனிஃபிட்ஸ் டு த கம்பெனி. கம்பெனிக்கு எந்த விதத்தில் பெனிஃபிட்டாக இருக்குது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பார்க்கலாம். என்ஹான்சஸ் குட்வில் ஆர் ரெப்புடேஷன். கம்பெனிஸ் ஹூ shares or quoted on a stock exchange enjoy greater goodwill and credit standing. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கம்பெனிஸ் யாரோட ஷேர்ஸ் எல்லாம், எந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கோட் ஆகிருக்கும், அவங்க வந்து குட்வில், ரெப்புடேஷன், திருப்பி கிரெடிட் ஸ்டாண்டிங் இருக்கும் அவங்க கம்பெனியோட ஷேர்ஸ்க்கு. அதே மாதிரி ஒரு நல்ல பேர் இருக்கும், நன்மதிப்பு இருக்கும், குட்வில் இருக்கும், ஸோ ஒரு ரெப்புடேஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வைட் மார்க்கெட். தெர் இஸ் அ வைட் மார்க்கெட் அண்ட் ஆல்சோ ரெடி மார்க்கெட் ஃபார் சச் செக்யூரிட்டிஸ். நிறைய மார்க்கெட் வந்து அந்த ஒவ்வொரு கம்பெனிஸோட செக்யூரிட்டிஸும் வந்து லிஸ்ட் ஆகிறப்போ அவங்களுடைய ஷேர்ஸ் அதுக்கெல்லாம் வந்து மார்க்கெட் வைடன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ரேசஸ் ஹியூஜ் ஃபண்ட்ஸ். It is stock exchange can raise huge funds easily by issue of shares and debentures. அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து எப்படி வந்து நிறைய ஃபண்ட்ஸ் வந்து ரேஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுனால ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறாங்க. இன்க்ரீசஸ் பார்கெனிங் ஸ்ட்ரென்த். பார்கெனிங் என்னது, நம்ம வந்து பேரம் பேசுகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கம்பெனிஸ் ஹூ ஷேர்ஸ் ரைஸ் இன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கமாண்ட் ஹையர் பார்கெனிங் பவர் இன் த ஈவெண்ட் ஆஃப் ஃபர்தர் எக்ஸ்பான்ஷன், மர்ஜர் ஆர் அமால்கமேஷன். அதாவது வந்து கம்பெனிஸ் யாரோட ஷேர்ஸ் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஹூ ஷேர், எந்த கம்பெனியோட ஷேர் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரைஸ் ஆகுதோ அவங்க வந்து ஹையர் பார்கெனிங் பவர் இருக்குது அதுக்கு. சரியா, எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் ஃபர்தராக அந்த கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போவோ, இல்லை இன்னொரு கம்பெனியோட மர்ஜ் பண்ணுறப்போவோ, இல்லை அமால்கமேட், தட் இஸ் 2-3 இது ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறப்போவோ அந்த கம்பெனி வந்து என்னது, அவங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஷேர்ஸ் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து தட் இஸ் இட் இஸ் ரைசிங்.
ஸோ அப்போ அந்த கம்பெனிக்கு ரெப்புடேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் பெனிஃபிட்ஸ் டு த கம்பெனிக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால் குட்வில் அண்ட் ரெப்புடேஷன், நல்ல மார்க்கெட் கிடைக்கும், ஃபண்ட்ஸ் நிறைய ஹியூஜ் ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ண முடியும், அதே மாதிரி பார்கெனிங் க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினால அப்படின்னு பார்க்கலாம். லிக்விடிட்டி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் ஹெல்ப்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் டு கன்வெர்ட் his shares into cash quickly and this increases the liquidity of his investment. ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினால என்ன அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க ஷேர்ஸை ஈஸியாக கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அண்ட் திஸ் அவங்க வந்து லிக்விடிட்டி is possible. Next one is adding collateral value of security. The fact that a security is dealt on a stock exchange makes it a good collateral security for obtaining loan from banks. அதாவது ஒரு கம்பெனியோட செக்யூரிட்டி வந்து the fact என்ன அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து டீல் ஆகிருக்கு அந்த செக்யூரிட்டி அப்படின்னாவே உடனே அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அதை வந்து ஒரு செக்யூரிட்டியாக collateral செக்யூரிட்டியாக பேங்க்கில் வச்சு அவங்க வந்து லோன் வந்து வாங்கிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. Next one is investor protection. The stock exchange safeguards investors' interest and ensures fair dealing by strictly enforcing its rules and regulations. அதாவது அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நம்ம முன்னமே பார்த்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் தான் ரன் பண்ணுவாங்க. அப்போது அந்த இன்வெஸ்டருடைய தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து சேஃப்கார்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அசஸிங் ரியல் ஒர்த் ஆஃப் செக்யூரிட்டி. என் இன்வெஸ்டர் கேன் ஈஸிலி அசஸ் த ரியல் ஒர்த், அவங்களுடைய செக்யூரிட்டி கையில் இருக்கிற செக்யூரிட்டி அண்ட் மார்க்கெட் கொட்டேஷன் அதை வச்சு என்ன பண்ணலாம், டெய்லி நியூஸ் பேப்பர்ஸில் பார்த்து அவங்க செக்யூரிட்டிஸோட நியூஸ் பேப்பர்ஸ் இல்லை வெப்சைட்ஸில் பார்த்து அவங்க செக்யூரிட்டிஸோட வேல்யூ எப்படி இருக்குது என்னங்கிறத வந்து அவங்க வந்து தே கேன் ரெக்கக்னைஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெக்கானிசம் டு ட்ரேட் செக்யூரிட்டி. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ப்ரொவைட்ஸ் அ மெக்கானிசம் பை விச் பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் டேக் பிளேஸ் இன் அ மேட்டர் ஆஃப் ஃபியூ மினிட்ஸ். அதாவது எதெல்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்கோ அதை ஈஸியாக பர்ச்சேஸ் அண்ட் செல்லிங் வந்து ஈஸியாக ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து சேல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ட்ரேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வாட் எவர் திங்ஸ் வி ஹவ் சீன் ஆர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பெனிஃபிட்ஸ் டு த கம்யூனிட்டி, பெனிஃபிட்ஸ் டு த கம்பெனி அண்ட் ஃபைனலி பெனிஃபிட்ஸ் டு த இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி கண்டிப்பாக லிமிடேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கும், ட்ராபேக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தா லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதாவது எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் நிறையா இருக்கிறப்போ அது யூனிஃபார்மிட்டியாக ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது, கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த மெம்பர்ஷிப் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். யார் வேணாலும் எவ்வளோ மெம்பர்ஸ் வேணாலும் உள்ள ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே மெம்பர்ஸாக இருக்கலாம் இருக்கிறப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கிடையாது. ஸோ அது ஒரு ட்ராபேக். ஃபெயிலியர் டு கண்ட்ரோல் அன்ஹெல்தி ஸ்பெக்குலேஷன். அதாவது ஸ்பெக்குலேஷனாக ரைஸ் அண்ட் ஃபால் இன் ப்ரைஸ்ன்னு பார்த்தோம். ஸோ அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அன்ஹெல்த்தியாக அதாவது இந்த ப்ரைஸ் ஃபால் ஆகிறது ரைஸ் ஆகிறத வந்து மாற்ற முடியாது. ஸோ அது வந்து இட் இஸ் அ ட்ராபேக். அலோவிங் மோர் தென் ஒன் சார்ஜ் இன் த பிளேஸ். அதாவது சார்ஜஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் நான் இன்சிஸ்டன்ஸ் ஆஃப் மார்ஜின் ரிக்வயர்மெண்ட் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் இன் த கேஸ் ஆஃப் ப்ரொடியூஸ் எக்ஸ்சேஞ்சில் பார்க்குறப்போ என்ன அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அந்த மார்ஜின் ரிக்வயர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பராக இருக்காது. நோ ப்ராப்பர் ரெகுலேஷனில், அதாவது செக்யூரிட்டிஸ் இப்போ லிஸ்ட் பண்ணுற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அப்படின்னா அதில் வந்து என்னது ப்ராப்பராக எந்த ஒரு ரெகுலேஷனும் இருக்காது. லிஸ்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் வந்து ரெகுலேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். So next one, stock exchanges in India la paakalam. There are 24 stock exchanges in the country with 21 of them being regional in nature. 24 stock exchange irukku, adula 21 வந்து regional in nature. 3 others பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிஃபார்ம்ஸ், அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், NSE, ஓவர் த கவுண்டர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா, OTCA நம்ம பார்த்தோம் இல்லையா, தட் இஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம், அது ஒன்று. அண்ட் இன்டர்கனெக்டட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் ISC ஹவ் மேண்டேட் டு நேஷன் வைட் ட்ரேடிங் நெட்வொர்க். இதெல்லாம் நேஷன் வைட் ட்ரேடிங் நெட்வொர்க்கா. ISCங்கிறது பார்த்தோன்னா has been promoted by 15 regional stock exchanges in the country and is based at எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா மும்பை. அதில் ரீஜனல் அதில் 15 regional stock exchanges இருக்கா. The ISC provides a member broker of any of these stock exchanges and access to the internet, அதாவது நேஷனல் மார்க்கெட் செக்மெண்ட்டுக்கு இதிலிருந்து ஒரு broker மெம்பர் வந்து போகலாம் நேஷனல் ஸ்டாக் மார்க்கெட் செக்மெண்ட்டுக்கு, which would be in addition to local trading segment available at present. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் which would be in additionாக தான் இருக்கும் லோக்கல் ட்ரேடிங் செக்மெண்ட்டில். இப்போ வந்து ப்ரெசென்ட்டில் இட் இஸ் அவைலபிள். ஸோ ISCங்கிறது வந்து நேஷன் வைட் நெட்வொர்க், எல்லா இடத்துலையுமே இருக்கா. அதில் வந்து இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை. ஓகே,
ஸோ இதில் வந்து the NSE, OTC, INSE and majority of the regional stock exchanges have adapted the screen-based trading system SBTS அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா to provide automated and modern facilities for trading. அதாவது மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் ட்ரேடிங்கில் வந்துட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் மாடர்னாக வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், ஒரு ஃபேர் ட்ரேடிங் நடக்கணும். அண்ட் ஆல்சோ இட் ஷுட் பி இன் ஓப்பன் மேனர். அதாவது இன்வெஸ்டர்ஸ் ஈஸியாக அக்ராஸ் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் அவங்க வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இந்த 3 இதுலேயுமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்க்ரீன் பேஸ்ட் ட்ரேடிங் சிஸ்டம் SBTS அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆட்டோமேட்டிக் இது எலக்ட்ரானிக் சிஸ்டம் வந்து அப்ளிகபிள் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது டாப் 10 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இந்த வேர்ல்டுலேயே டாப் 10 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆஸ் ஆன் January 31, 2017 the 10 biggest ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வேர்ல்டில் பார்த்தோம் எது அப்படின்னு பார்த்தோன்னா நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது எங்கே இருக்குன்னா நியூயார்க் சிட்டியில். இதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் எவ்வளோ வந்து லிஸ்டட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 19.223 ட்ரில்லியன். அது வந்து கேபிட்டலைசேஷன் லிஸ்டட் பண்ணியிருக்காங்க. நாஸ்டாக் வந்துட்டு ஷார்ட் ஃபார் த இது நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ் டீலர்ஸ் ஆட்டோமேட்டட் கொட்டேஷன். ஓகே, இதான் எக்ஸ்பான்ஷன். இது வந்து எலக்ட்ரானிக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நியூயார்க்கில் லொக்கேட் ஆகிருக்கா. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தோன்னா லொக்கேட்டட் இன் லண்டன் இங்கிலாண்டில் இருக்கா. ஸோ அதனுடைய ஒவ்வொருத்தருடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத த அமௌண்ட் வந்து தே ஹேவ் கிவன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா தட் இஸ் டோக்கியோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃபார்மலி நோன் இஸ் ஜப்பான் எக்ஸ்சேஞ்ச் குரூப்னு சொல்லலாம், லொக்கேட்டட் இன் டோக்கியோ. ஓகே, நெக்ஸ்ட் ஷாங்காய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து லொக்கேட்டட் இன் ஷாங்காய் சைனாவில். ஓகே, இது வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களது வந்துட்டு தட் இஸ் 3.986 ட்ரில்லியன். ஓகே, இது எல்லாமே டாலரில் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூரோநெக்ஸ்ட் லொக்கேட்டட் த்ரூ அவுட் யூரோப். யூரோநெக்ஸ்ட் வந்து த்ரூ அவுட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம் ஃப்ரான்ஸ், போர்ச்சுகல், நெதர்லாண்ட்ஸ், பெல்ஜியம் எல்லா பக்கமும் வந்து தே ஆர் லொக்கேட்டட். ஹாங்காங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து லொக்கேட்டட் இன் ஹாங்காங். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷென்ஷன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தோன்னா லொக்கேட்டட் இன் ஷென்ஷன் சைனாவில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா TMX குரூப் வந்து கனடியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது வந்து டொரண்டோ அண்ட் கனடாவில் வந்துட்டு இட் இஸ் லொக்கேட்டட். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு தெரியும் மும்பை இந்தியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளோ அப்படிங்கிறத they have mentioned. ஸோ இதெல்லாம் தான் வந்து டாப் 10 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் லொக்கேட்டட் ஆல் ஓவர் த கண்ட்ரி. ஓகே, ஸோ நவ் வில் பி மூவிங் ஆன் ஃபார் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்குலேட்டர்ஸ். அதாவது ஸ்பெக்குலேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம். ஸ்பெக்குலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் நம்ம வந்து அதாவது ரைஸ் அண்ட் ஃபால். இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் செக்யூரிட்டிஸ் ட்ரேட் ஆகுது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அப்படின்னா அதில் ரைஸ் அண்ட் ஃபால் இருக்கும் ப்ரைஸில். ஸோ இதில் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்குலேட்டர்ஸ் யார் அதாவது அந்த இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா ஷேர்ஸில் பீப்புள். ஸோ அதில் ஸ்பெக்குலேட்டர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா ஸ்பெக்குலேட்டர்ஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருப்பாங்க. தே கேரி தியர் நேம்ஸ் டிபெண்டிங் ஆன் தியர் மோட்டிவ் ஆஃப் ட்ரேடிங் இந்த ஸ்டாக். எந்த மோட்டிவில் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே ட்ரேட் பண்ணணும்னு போனாங்களோ அந்த மோட்டிவுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்பெக்குலேட்டர்ஸோட நேம் வந்து டிஃபர் ஆகும். அதில் பார்க்குறப்போ they are named after animals as their behavior could be compared best with the behavior of animals. ஏன்னா அவங்களுடைய பிஹேவியர் வந்து அனிமல்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அந்த மாதிரி தான் அந்த இடத்துல வந்து அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. அதனால they are compared with animals. இதில் ஃபர்ஸ்ட் வந்து புல் அப்படின்னு பார்த்தோன்னா that is a bull or தேஜிவாலா is an operator who expects அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா ரைஸ் இன் ப்ரைஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஃபியூச்சரில் ரைஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இன் ஆன்டிசிபேஷன் ஆஃப் ப்ரைஸ் ரைஸ் he makes purchase of shares at present and other securities with the intention to sell at higher prices in the future. அதாவது எந்த ஆன்டிசிபேஷனில் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் ப்ரைஸ் அதிகமாகுங்கிற ஒரு பேசிஸில் இப்போ வந்து ஷேர்ஸ் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. இல்லை செக்யூரிட்டிஸ் அதர் செக்யூரிட்டிஸில் அவங்க வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. எந்த இன்டென்ஷனில் ஃப்யூச்சரில் நம்ம அதிக விலைக்கு விற்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் வாங்கி வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ ஹீ இஸ் கால்டு ஏன் புல்லுன்னு சொல்கிறோம் அப்படின்னா பிகாஸ் ஜஸ்ட் லைக் அ புல் டென்ஸ் த்ரூ ஹிஸ் விக்டிம் அப் இன் த ஏர். புல் எப்படி வந்து அவங்கள அதாவது அடக்க வரவங்களை வந்துட்டு எப்படி ஏரில் காற்றுல அப்படியே தூக்கி வீசும் இல்லையா, அதே மாதிரி இந்த புல் ஸ்பெக்குலேட்டர் வந்து ஸ்டிமுலேட்ஸ் த ப்ரைஸ் ரைஸ். அதே மாதிரி ஒரே ஹைக்கில் வந்து ப்ரைஸ் ரைஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருப்பாங்க. ஸோ ஹீ இஸ் அன் ஆப்டமிஸ்டிக் ஸ்பெக்குலேட்டர். ஆப்டமிஸ்டிக் அப்படின்னாவே நம்ம என்னது ஹோப்ஃபுல், ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெக்குலேட்டர். ஓகே, ஸோ அதனால் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்குலேட்டரில் ஃபஸ்ட்டு புல். நெக்ஸ்ட் ஒன் பியர் அப்படிங்கிறது வந்து பியர் ஆர் மேண்டிவோலா ஸ்பெக்குலேட்டர் எக்ஸ்பெக்ட்ஸ் அ ப்ரைஸ்
டு ஃபால் இன் ஃப்யூச்சரில் ஃபால் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் செல் செக்யூரிட்டிஸ் அட் ப்ரெசென்ட், இப்போ ப்ரெசென்ட்டில் விற்றுருவாங்க. எந்த வியூவோட? டு பர்ச்சேஸ் திம், அதாவது இப்போ விற்றுட்டு அதை வந்து ஃப்யூச்சரில் வந்து ஃபால் ஆகும், அப்போ நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோடு இருப்பாங்க. ஸோ பிஆர் டஸ் நாட் ஹாவ் செக்யூரிட்டிஸ் அட் ப்ரெசென்ட்டில் அவங்க கையில் எந்த செக்யூரிட்டிஸுமே இருக்காது. பட் செல்ஸ் தெம் அட் அ ஹையர் ப்ரைஸில், என்ன ஆன்டிசிபேஷனோட? தட் he will supply them by purchasing, ஃப்யூச்சரில் நம்ம லோவர் ப்ரைஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோடு இருப்பாங்க. பிஆர் எப்படி யூஸ்வலாக என்ன பண்ணும்? ஆஸ் அன் அனிமலாக என்ன பண்ணும் அப்படின்னா, அதனுடைய விக்டிம், அதாவது அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பர்சனை வந்து டவுன் டு த கிரவுண்டில் வந்து முட்டி தள்ளும் இல்லையா? சிமிலர்லி பியர் ஸ்பெக்குலேட்டர் அதே மாதிரி தான். என்னென்னா டென்ஸ் டு ஃபோர்ஸ் டவுன் த ப்ரைஸ், அதாவது செக்யூரிட்டிஸோட ப்ரைஸை வந்து கம்மியாக ஃபோர்ஸ் பண்ணி கீழே அடிமட்டத்தை கொண்டு வரதுக்குனைய தாட்டில் இருப்பாங்க. ஓகே, ஸோ பியர் அப்படிங்கிறது பெசிமிஸ்டிக் பர்சன். பெசிமிஸ்டிக்னாவே ஆட்டோமேட்டிக் என்ன? வேர்ஸ்ட் தாட், அதாவது என்னது? தட் இஸ் ஆப்போசிட் டு ஆப்டமிஸ்டிக், நெகட்டிவ் ஆட்டிடியூடோடு இருக்கக்கூடியவங்க. ஓகே, தட்ஸ் அ திங். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஸ்டாக் அப்படிங்கிறது ரொம்ப கான்ஷியஸ் ஸ்பெக்குலேட்டர் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ரொம்ப வந்து அவங்க நிதானமாக இருக்கக்கூடியவங்க. ஹி அப்ளைஸ் ஃபார் ஷேர்ஸ் இன் நியூ கம்பெனிஸ் அண்ட் எக்ஸ்பெக்ட்ஸ் டு செல் தம் அட் அ ப்ரீமியம், அதாவது நியூ கம்பெனிஸில் வந்து அப்ளை பண்ணிடுவாங்க ஷேர்ஸ், அதை ப்ரீமியம் ரேட்டுக்கு செல் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இஃப் ஹி கெட்ஸ் அன் அலாட்மெண்ட்டுங்கிறது என்னது? தட் இஸ் ஷேர்ஸ், அதாவது நியூ ஷேர்ஸ் வந்து கம்பெனி அலாட் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான். ஹி செலக்ட்ஸ் அந்த மாதிரியான கம்பெனிஸை செலக்ட் பண்ணி தோ ஷேர்ஸ் ஒரு எந்த டிமாண்டில் இருக்கோ அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க? செலக்ட் பண்ணி அதை வந்து carry on at a premium. He sells the shares before being called to pay the allotment money. வந்து அந்த கம்பெனி கால் ஃபார் பண்ணி பே பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஷேர்ஸை வந்து என்ன பண்ணிடுவாங்க? செல் பண்ணிடுவாங்க. ஸோ ஹீ இஸ் அ ப்ரீமியம் ஹண்டர். அந்த ப்ரீமியம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்துட்டு என்னது, அவங்க வந்து தட் இஸ் எப்படி அந்த ஸ்டாக் வந்து ஹண்ட் பண்ணுமோ அந்த மாதிரி இவங்க வந்து என்னது, அந்த ப்ரீமியம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து ஹீல் பி ரொம்ப மோட்டிவோடு இருப்பாங்க. ஓகே, ஸோ ஹீ இஸ் கால்ட் அஸ் அ ஸ்டாக் ஸ்பெக்குலேட்டர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாம் டக் அப்படின்னு பார்த்தோன்னா, when a bear finds it difficult to fulfill his commitment, அதாவது பியர்னால அவங்களுடைய கமிட்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ண முடியல, அதாவது அவங்க பியர்னுடைய ஆட்டிடியூட் என்னது? ஃப்யூச்சரில் கம்மியாகுங்கிற ஒரு ஆட்டிடியூட். ஸோ ஹீ இஸ் செட் டு பி ஸ்ட்ரகிளிங் லைக் அ லாம் டக். அப்போ அந்த பியர் வந்து என்னது? ஒரு லாம் டக், ஒரு கால் ஒடிச்சு பண்ணி டக் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுதோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மீனிங். ஸோ பியர் ஸ்பெக்குலேட்டர் கான்ட்ராக்ட்ஸ் டு செல்ஸ், அது அவங்களுடைய பியர் ஸ்பெக்குலேட்டர் நான் என்ன சொன்னேன், அவங்க வந்து என்ன ஐடியாவில் இருப்பாங்க? ஃப்யூச்சர் டேட்டில் அது கம்மியாகும், அப்போ நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பர்ச்சேஸ் பண்ணி செல் பண்ணிக்கலாங்கிற ஒரு இதில் இருப்பாங்க. அப்போ ஆன் த பாயிண்டட் டைம் ஹீ இஸ் நாட், அவங்களால அது செக்யூரிட்டிஸ் அந்த பாயிண்டட் டைமில் ஹீ கான்ட் கெட் இட் ஆஸ் த ஹோல்டர். ஏன் அப்படின்னா அந்த செக்யூரிட்டிஸ் வச்சுருக்கிறவங்க அதை விற்கிறதுக்கு வில்லிங்காக இருக்க மாட்டாங்க. ஸோ இன் சச் சிச்சுவேஷன் ஹி ஃபீல்ஸ் கன்சர்ன். ஸோ மோர் ஓவர் த பையர் இஸ் நாட் வில்லிங் டு கேரி ஓவர். அப்போ அந்த பையர் இவங்க வாங்குறதுக்கு இதாக தான் இருப்பாங்க. அப்போ அந்த பையர் அப்படிங்கிறது வந்து இஸ் நாட் வில்லிங் ஓவர், அந்த டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு பிடிக்காமல் போகலாம். பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க, பட் அது நடக்காமல் போகிறப்ப ஹீ இஸ் கால்ட் அஸ் அ லாம் டக். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்குலேட்டர்ஸ். அதாவது ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஷேர்ஸ் வாங்குகிறோம் விற்கிறோம், அந்த டீலிங் நடக்கிறப்போ அந்த ப்ரைஸ் ரைஸ் ஆகிறப்போ நம்ம வந்து விற்றோன்னா நமக்கு ஒரு லாபம், கம்மியாக இருக்கிறப்போ அந்த இடத்துல இந்த ஸ்பெக்குலேட்டர்ஸுங்கிறவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கிறவங்க, அவங்கள வந்து நம்ம அனிமல்ஸோட கம்பேர் பண்ணி எந்த மாதிரியான பிஹேவியர் இருக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் ஃபார் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வெர்சஸ் கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஸோ கீ டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும் என்னென்னா, கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதுனா, கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சுங்கிறது எக்ஸ்சேஞ்ச் வேர் கமோடிட்டிஸ் வந்து ட்ரேட் பண்ணுவோம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது நம்ம செக்யூரிட்டிஸ், ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருப்பாங்க, ஷேர்ஸ், பாண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம டீல் பண்ணுவோம். ரெண்டுமே வந்து ஒரு ட்ரிவன் பை எப்படி டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபார் கமோடிட்டிஸ் ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்படி டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ரெண்டுமே வந்து செல்லிங் அண்ட் பர்ச்சேஸ் நடக்கும். அண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபெசிலிட்டேட்டட் ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். இதுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் வாங்குறதுக்கும் விற்கிறக்கும் நடக்கக்கூடியது தான் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வித் த இன்க்ரீஸ் இன் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைடட் பை த கமோடிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ஸ் தே ஆர் ஏபிள் டு அட்ராக்ட் அ க்ரோயிங் கஸ்டமர் பேஸ். அதாவது வந்து எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறோம் நம்ம வாங்க விற்கிறதுக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து கஸ்டமர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுறோம். நவ் வில் மூவ் ஆன் ஃபார் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வெர்சஸ் கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஸோ இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வெர்சஸ் கமோடிட்டினா, ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு என்னது நமக்கே தெரியும், மார்க்கெட் இல்லைனா ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவோம். ஸ்டாக் மார்க்கெட் ஒரு ஷேர் மார்க்கெட்டாக இதனுடைய மீனிங் அதுதான் நமக்கே தெரியும். இட் இஸ் அன் ஆர்கனைஸ்ட் மார்க்கெட். இதுக்காக பர்ச்சேஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி வாங்குறதுக்காக கன்வீனியன்ட் பிளேஸ் செக்யூரிட்டிஸ் ட்ரேட் பண்ணுறோம். ஒரு சிஸ்டமேட்டிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நடக்கக்கூடிய இடம், அதுதான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் அன் எக்ஸ்சேஞ்ச் வேர் கமோடிட்டிஸ் ட்ரேட் பண்ணுறோம். ஓகே,
ட்ரேடபிள் கமோடிட்டிஸ் வந்து என்னென்ன கேட்டகரிஸ் மெட்டல்ஸ், அதாவது கோல்டு, சில்வர், காப்பர் இந்த மாதிரி, இல்லைன்னா எனர்ஜி மெட்டல்ஸ், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் இந்த மாதிரி இருக்கும். இல்லை அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், ரைஸ், வீட், கொக்கா, லிவ் ஸ்டாக், இல்லைன்னா லிவ் ஸ்டாக்காக இருக்கலாம், என்னென்ன லைவ் கேட்டில் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணுறது தான் கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஓகே, இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஃபங்க்ஷன் ஈஸி மார்க்கெட்டபிலிட்டி. இது வந்து ஒரு ஹெட்ஜிங் ப்ரைஸ் இருக்கும், இங்கே இன்சூரன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி லிக்விடிட்டி இந்த இதெல்லாம் இருக்கும். அடுத்து மெயின் ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா கேபிட்டல் ஃபார்மேஷன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது, அண்ட் மேக்கிங் பெஸ்ட், அதாவது இருக்கிற கேபிட்டல் ரிசோர்ஸஸை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயின் ஆப்ஜெக்ட். இங்கே கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் பார்த்தோன்னா, அதாவது ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபெசிலிட்டேட்டிங் கூட்ஸ் ஃப்ளோ த்ரூ ரிஸ்க் ரிடக்ஷன். எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் அந்த கூட்ஸை வந்து ப்ராப்பராக என்னது ஃபெசிலிட்டேட் பண்ணணும், தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுதான் மெயின் திங், ஃப்ளோ பண்ண வைக்கணும். பார்ட்டிசிபென்ட்ஸ் யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா, இங்கே இன்வெஸ்டர்ஸ், ஸ்பெக்குலேட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா. இங்கே கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க, டீலர்ஸ் இருப்பாங்க, ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, அண்ட் அ பாடி ஆஃப் ஸ்பெக்குலேட்டர்ஸும் இருப்பாங்க. இங்கே பீரியட் ஆஃப் டீலிங் பார்த்தோன்னா கேஷ், ரெடி டெலிவரி, டீலிங்ஸ் ஃபார் அக்கௌண்ட் ஃபார் ஃபோர்ட் நைட் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இங்கே பார்த்தோன்னா இன்ஸ்டண்ட்டாக கேஷ் டீலிங் நடக்கும், ஒரு 2-3 months ஃபியூச்சர் மார்க்கெட் டீலிங் அந்த மாதிரி. சரிங்களா. அடுத்த ஆர்டிகல்ஸ் என்னென்ன ட்ரேட் பண்ணுவாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி, ஸ்டாக், பாண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இதெல்லாம். இங்கே டியூரபிள், கிரேடட் கூட்ஸ், இல்லைனா வந்து அன்சர்டனிட்டி, அன்கண்ட்ரோல் சப்ளை, அதான் கூட்ஸ்னாவே நமக்கு தெரியும் என்னென்ன அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெக்குலேஷன் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இப்போ தானே பார்த்தோம் ஸ்பெக்குலேஷன். ஸோ ஸ்பெக்குலேஷன் அப்படிங்கிறது வந்து சேலபிலிட்டி, அஃபோர்டிங் ப்ராட், ரெடி, லிக்விட் அண்ட் கண்டினியூஸ் மார்க்கெட் செக்யூரிட்டிஸ்க்கு இருக்கும். இங்கே ஸ்பெக்குலேஷன் அப்படின்னா ஒரு அசம்ஷன் தான், ரிஸ்க் வரும் வராமல் போகும் கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில். அடுத்தது ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட், நம்ம ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் பார்த்துருக்கோம் இல்லையா. செக்யூரிட்டிஸில் வந்து ஒரு சிம்பிளிஃபைட் ஃபார்வர்ட் டீலிங்ஸ் எல்லாம் ஒரு சிம்பிளிஃபைட், செக்யூரிட்டிஸ் வந்து ஸ்டாண்டர்டைஸ் செக்யூரிட்டிஸ் தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபார் டெலிவரபிள் கிரேட்ஸ் டு ஃபெசிலிட்டேட் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் போகணும் அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த ப்ராடக்ட்டுக்கு தி ஹேவ் டு ஃபிக்ஸ். அடுத்தது வந்து கார்னரிங் அப்படின்னா செல்லர் ஹேஸ் டு டெலிவர் த அக்ரிட் செக்யூரிட்டிஸ். கார்னரிங் இஸ் ஈஸி, அதாவது வந்து செல்லர் வந்து ஹேஸ் டு டெலிவர், அந்த செக்யூரிட்டி வந்து அவங்க அக்ரி பண்ணிட்டாங்கன்னா உடனே அவங்க வந்து டெலிவர் பண்ணணும். பட் இங்கே வந்து கார்னரிங் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் டிஃபிகல்ட். ஆஸ் அ செல்லர் ஹேஸ் ஆப்ஷன் இருக்குது டு டெலிவர் ஸ்டாண்டர்ட் ஆர் அதர் டெலிவரபிள் குட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. பட் அங்கே அக்ரி பண்ணிட்டாங்கன்னா அந்த செல்லர் அந்த செக்யூரிட்டியை கண்டிப்பாக சேல் பண்ணி தான் ஆகணும். அடுத்து ப்ரைஸ் கொட்டேஷன் பார்த்தோன்னா ஆஸ் ரிகார்ட்ஸ் ஃபார்வர்டிங் டீலிங்ஸில் பார்த்தோன்னா ஒன்லி ஒன் கொட்டேஷன் தான் பாசிபிள் ஒரு செக்யூரிட்டி இதுக்கு. இங்கே ஃபியூச்சர் டீலிங்ஸ் இருக்கிறனால மல்டிபிள் கொட்டேஷன்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம ஒன்றுமே கிடையாது, அதாவது சேல் பண்ணுற இடம் என்ன, செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸ், டிபெஞ்சர்ஸ், ஷேர்ஸ் இதெல்லாம். கமோடிட்டிங்கிறது ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற பிளேஸ். ஓகே, ஸோ ரீசன்ட் டெவலப்மெண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, the structure of stock market in India has undergone a vast change. நிறைய லிபரலைசேஷன், கவர்மெண்ட் நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய சேஞ்சஸ் எல்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துருக்கு. இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட் நேஷனல் ஸ்டாக் மார்க்கெட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து அட்வொகேட்டட் பை ஹை பவர்ட் குரூப் ஆன் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். யார் ஹெட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்ரீ எம்.ஜே. பெர்வானி, பாப்புலர்லி நோன் அஸ் பெர்வானி கமிட்டி. அட் ப்ரெசன்ட் நேஷனல் ஸ்டாக் மார்க்கெட் இந்தியாவில் பார்த்தோன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் என்எஸ்சி இருக்குது. அடுத்தது வந்து ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் எஸ்ஹெச்சிஐஎல், நேஷனல் கிளியரிங் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம் என்சிடிஎஸ், செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எஸ்டிசிஐ, நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட். இந்த மாதிரி 5 டைப்ஸ் தான் கேட்டகரியாக டிவைட் ஆகிருக்கு. இதில் ஒன்று என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி. ஓகே, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா இட் வாஸ் இன்கார்பரேட்டட் இன் நவம்பர் 1992. இது கண்ட்ரி வைட் ஸ்க்ரீன் பேஸ்டு ஆன்லைன் ட்ரிவன் ட்ரேடிங் சிஸ்டம். இதில் என்ன சேட்டலைட் லிங்க் இருக்கும், அதாவது த்ரூ அவுட் த கண்ட்ரி ட்ரேடிங் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அண்ட் தேர்பை கனெக்டிங் மெம்பர்ஸ் ஸ்கேட்டர்டு ஆல் ஓவர் இந்தியா வந்துட்டு அந்த மெம்பர்ஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். த்ரூ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மூலமாக மெம்பர்ஸ் வந்து தி கேன் பி கனெக்டட். ஸோ இதில் என்ன அப்படின்னா பையிங், செல்லிங் எல்லாமே, ப்ரைஸ் எல்லாமே மேட்ச் பண்ணி தான் சென்ட்ரல் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒன்று இருக்கும். அண்ட் அதிலிருந்து வந்து எல்லா மெம்பர்ஸுமே வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்எஸ்சி 2 செக்மெண்ட், டெப்த் செக்மெண்ட், கேபிட்டல் செக்மெண்ட். நல்ல ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும், ஸ்க்ரீன் பேஸ்ட் அப்படிங்கிறனால யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஆல்சோ குளோபல் ஸ்டாண்டர்ட் இருக்குது. அண்ட் ரெவல்யூஷனைஸ்டு ஸ்டாக் ட்ரேடிங் இந்தியாவில் வந்துட்டு இட் இஸ் அ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது இட் இஸ் அ ரெவல்யூஷனைஸ்டு ஒன். ஓகே, ஒரு புரட்சி ஏற்படுத்தின ஒரு விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எஸ்ஹெச்சிஐஎல் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா இட் இஸ் கமிட்டட் ஸ்பீடப் ட்ரேடிங் வந்து அதிகமாக பண்ணுறதுக்காக கிளியரன்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் சர்வீசஸ் எல்லாம், இந்த மானிட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம். இது வந்து 1986 இட் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் செபியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஸ்டார்டட் ஆக்சுவல் ஆப்ரேஷன்ஸ் வந்து 88 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆஃப்டர் 2 years
இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் பாம்பேல இருக்குது. பிரான்ச் நெட்வொர்க் வந்து கொல்கட்டா, டெல்லி அண்ட் சென்னை. இது வந்து ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இது வந்து ட்ரேடிங் இன்னும் ஸ்பீடப் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் கிளியரன்ஸ் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம் NCDS வந்து இது வந்து சீஃப்லி டு ஹெல்ப் ஓவர் கம் த ப்ராப்ளம் ஆஃப் செட்டில்மெண்ட். இந்த கிளியரன்ஸ் டிரான்சாக்ஷன் கிளியரன்ஸ்க்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒர்க் லோடு வந்து அதிகமாக கிளியரிங் ஏஜென்சிஸ்க்கு இருக்கிறதுனால அது வந்து அந்த ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்சிஸ் ஓகே இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கிறனால இது வந்து ஆரம்பித்தாங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் மெயின்லி அரௌஸ் அவுட் ஆஃப் சிஸ்டமேட்டிக் ரைஸ் லைக் கவுண்டர் பார்ட்டி, இந்த கிரெடிட், பேட் டெலிவரி, லாங் டிலே டெலிவரி, கவுண்டர் ஃபீட் ஸ்கிரிப்ட்ஸ், ஃபோர்ஜ்டு ஸ்கிரிப்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். கவுண்டர் ஃப்ரீட் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஃபோர்ஜ்டு அப்படின்னாலும் ஃபால்ஸ் ரைட்டிங், ஏதாவது அந்த செக்யூரிட்டிஸில் இதெல்லாம் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த நேஷனல் கிளியரன்ஸ் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம் NCDS அப்படிங்கிறத ஆப்ரேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து STCI ஃபினான்ஸ் லிமிடெட், செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தோன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து செட்டப் பண்ணாங்க 1994 மேல அண்டர் த ப்ரொவிஷன் ஆஃப் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட். அக்கார்டிங் டு இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 ஜாயின்ட்லி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸும் ஆல் இந்தியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாரும் ஜாயின் பண்ணி இது ஸ்டார்ட் பண்ணாங்க. தி மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா எஸ்டாப்ளிஷிங் த கார்ப்பரேஷன் வாஸ் டு ஃபாஸ்டர் தி டெவலப்மெண்ட் ஆஃப் அன் ஆக்டிவ் செகண்டரி மார்க்கெட் ஃபார் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் பாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு செகண்டரி மார்க்கெட் மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக இஷ்யூ பண்ணது. இது வந்து ஆரம்பித்தது. இது அத்தரைஸ்ட் அண்ட் பெய்ட் அப் கேபிட்டல் பார்த்தோன்னா 500 crores. இதில் வந்து RBI வந்து 50.18% அவங்களுடையது. RBI வந்து டிசம்பர் 1997 பார்ட் ஆஃப் இட்ஸ் ஈக்விட்டியை வந்து இன் STCI இன் ஃபேவர் ஆஃப் த பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இது பண்ணிட்டாங்க. அவங்களும் வந்து பேங்க் ஆஃப் இந்தியாவும் வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் ஆஃப் த கம்பெனி. ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்டா? ஸோ இது வந்து மெயினாக இதுக்காக அப்படின்னா ஒரு செகண்டரி மார்க்கெட் ஆப்ரேஷன், கவர்மெண்ட்டோட பாண்ட்ஸ், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸோட பாண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் ட்ரேட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட் NSDL. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எனாக்ட் பண்ணாங்க டெபாசிட்டரிஸ் ஆக்ட் இன் ஆகஸ்ட் 1996. எதுக்காக அப்படின்னா டெபாசிட்டரிஸ் இந்தியாவில் வந்து செட்டப் பண்ணுறதுக்காக. அதாவது தஸ் பைனரிங் இந்த கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா பேப்பர்லெஸ் செட்டில்மெண்ட்டுக்காக. ஓகே, இது நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட் வந்து ஃபர்ஸ்ட் டெபாசிட்டரி வந்து இன் இந்தியாவில் November 8, 1996 இனாக்ரேட் பண்ணாங்க. ட்ரேடிங் வந்து டிமெட்டீரியலைஸ்டு செக்யூரிட்டிஸ் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். டிமெட்டீரியலைஸ்னால் நான் ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் லெசனில் சொல்லியிருக்கேன். அதாவது எல்லாமே வந்து மெட்டீரியலாக இருக்காது, பேப்பர் டாக்குமெண்ட்ஸாக இருக்காது, எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, இது வந்து கமென்ஸ்ட் எப்போ கமென்ஸ் பண்ணாங்கன்னா December 26, 1996. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் BSE ஆல்சோ எக்ஸ்டெண்டட் த ஃபெசிலிட்டி ஆஃப் ட்ரேடிங் இன் டிமெட்டீரியலைஸ்டு. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் இந்த ஃபெசிலிட்டியை வந்து December 29, 1997 வந்து இட் இஸ் கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னா டிமெட்டீரியலைஸ் ஃபார்மேட், அதாவது இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நடக்கக்கூடிய எல்லா டீலிங்ஸும் பேப்பர் ஃபார்மேட்டில் இல்லாமல் எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் கொண்டு வருது. Okay, so with this we are completing with our chapter 7 stock exchange. Okay.